இன்றைக்கி வீட்டில் 2 ரோஸ் செடி நட போகிறோம். ஒன்று ரெட்டு, இன்னொன்று எல்லோ. அதுக்காக எங்கள் ஊர் ஏரி மண், அப்புறம் செம்மண் எல்லாமே கொண்டு வந்து ரெடியாக வச்சிட்டோம். உரமும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். கூடையை எடுத்து அதை நல்லா தண்ணி ஊற்றி செட் பண்ணி வச்சிட்டோம் ஒரு நாளைக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் அதை உரம் மண்ணுன்னு போட்டு எல்லாமே ரெடி பண்ணி நீட்டாக வச்சுட்டேன். இப்போ நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தால் 2 ரோஸ் செடி நட போகிறோம். ரோஸ் செடி நடும்போது ஸ்ட்ரைட்டாக எல்லாமே கொஞ்சம் சாய்ச்சி மாதிரி நடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வேறு பிடிக்கும், சட்டுன்னு வளரும் செய்யும். மற்ற செடி மாதிரி இல்லாமல் இந்த பூச்செடி எல்லாத்தையுமே நம்ம அதிக கேர் எடுத்து பார்த்துக்கிட்டா தான் ரிசல்ட்டும் நல்லாவே கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ரோஸ் செடி நடுறதுக்காக 2 மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து எங்கள் ஊர் ஏரி மண், இன்னொன்று வந்து எங்கள் காட்டு மண் செம்மண், 2 மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அப்போனா ஓரளவுக்கு நல்லாவே க்ரோத் இருக்கும். அப்புறம் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் உரம் அது இதுன்னு எல்லாம் ரெடியாக நான் வாங்கி வச்சுருக்கேன். அப்பப்போ யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அதையும். பூச்செடி மட்டும் இல்லாமல் காய்கறி செடி வாங்கலாம். ஆனால் நர்சரியில் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த செடியை நாங்கள் 60 ரூபாய்க்கு தான் நான் வாங்கின எல்லா செடியுமே 60 ரூபாய்க்கு தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த ரோஸ் செடியுமே நான் வாங்கலை, வீட்டில் இருக்கவங்க தான் வாங்கினாங்க. ஏன்னா நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்போயுமே பெஸ்ட்டானது வந்து காய்கறி செடி தான். அது வளர்க்குறது தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் வீட்டில் வந்து அதிகமாக பூச்செடி விரும்புவாங்க. அவங்க அதனால் இதை வாங்கியிருக்காங்க. ஆனால் ரேட்டு தான் எப்போயுமே கூட கொஞ்சம் வருது. இதுக்கப்புறம் எந்த செடி வைக்கலாம்னு நீங்கள் கமெண்ட் அப்படி சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.